அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நிலராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா மேம்? ஸோ நிலராசிகள் எதுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இவங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கேட்டகரி பார்க்கும்போது நான் காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், சிக்குண்டு கிடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் இவங்களுக்கான பொருளாதார வாய்ப்பு, பண அமைப்பு எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது மன ரீதியான அட்டாச்மெண்ட் வந்து தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குறைகள் இருந்தாலும் அதை அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்துட்டா. மேம், இந்த 2026 நிலராசிகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து எதில் கவனமா இருக்கணும்? ஸோ நிலராசி என்ன மேம் இது ஹார்ட் வந்திருக்கு? இவங்க தனியாக இருக்க வரைக்கும் ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களோட ஒரு 2 பேர் சேர்ந்துட்டா அந்த கண்ட்ரோலை மீறி போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க. ஸோ நிலராசிகள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சொல்லக்கூடாது, பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது நிறையா. ஸோ இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் வந்து பண்ணணும். ஒன்று வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி நம்மளுக்கு வந்து சிம்பிள்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொன்று வந்து அகல் விளக்கு. இப்போ ரெட் கலர் கேண்டலாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இப்போ ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் அது இருக்காது, விளக்கு அங்கே கிடைக்காது. அவங்க வந்து ரெட் கலர் அரோமா கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிலம் ராசி ஆப்வியஸ்லி வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவில் வந்து போயிட்டு வரலாம். அதுவும் இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த 48 நாளைக்குள்ளே போனால். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிலராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா மேம்? முதலாவதா என்ன மாதிரியான நன்மைகள் இந்த நில ராசிகளுக்கு அப்படியே பொக்கிஷம் மாதிரி புதைந்து இருக்கிறது இந்த 2026? ஸோ நிலராசிகள் இவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் புதைந்து இருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ எதுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இவங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கேட்டகரி பார்க்கும்போது நான் காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், அது எனக்கு தேவையில்லாதது இல்லை, அது கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த காத்திருப்புகள் வந்து இதோட முடிஞ்சிடும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக அமைய போகுது. அது அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இல்லை இவங்களா அதிலிருந்து வெளியேறினாலும் சரி, அந்த காத்திருப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய தொழில் ரீதியாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஏதாவது மெரிட்டில் பாஸ் ஆவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய உழைப்பிற்கான அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு டிக்னிட்டி, இது எல்லாமே இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இது வந்து பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நன்மைகளாக அமைய போது ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு இது கிடைக்காதா, எனக்கு இது நடக்காதா. ஸோ ஒரு முடிவு கரக்கூடிய காலமாக ஒரு ஆண்டாக இந்த வருடத்தை வந்து பார்க்கலாம். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையாகவும் இருக்க போகுது. இந்த 2026 வந்து இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான், இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த நிலராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம்? ஸோ நிலராசிகள் ஸோ இவங்க வந்து 2 பேருக்கு வந்து இறங்கி விளையாடலாம், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க, அத்லெட்டிக்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இறங்கி அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி விளையாடலாம். இன்னொன்று வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் வந்து அது சக்ஸஸ் ஆகும். அது 100% சக்ஸஸ் ஆகும். இந்த வருடம் அதற்கான முயற்சிகள் தீவிரமாக எடுக்கிறாங்கன்ற போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மேற்கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை மற்ற நபர்களுக்கு, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸாக இருக்க போகுது. இவங்களை தேடி வாய்ப்புகள் வரும். இவங்க எந்த வாய்ப்பும் தேடி போக வேண்டாம், வாய்ப்புகள் இவங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு வாய்ப்புமே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. வளர்ச்சி வந்துச்சுனாலே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான். இந்த வருஷம் இந்த நில ராசிகளினுடைய பொருளாதார அமைப்பு, பண வரவு இதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? ஸோ நில ராசிகள் சிக்குண்டு கிடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் இவங்களுக்கான பொருளாதார வாய்ப்பு, பண அமைப்பு எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது
இந்த சிக்கல் என்னென்னா கடன் பிரச்சனை இருக்கும். இப்போலாம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு லோன், நிறைய லோன் எடுத்துட்டேன், எதை கட்டுறது எதை விடுறதுன்னு தெரியல. கிரெடிட் கார்டு, ஆமாம் ஆமாம், எல்லாமே கைண்ட் ஆஃப் அது லோன் தான். எதை பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை. இதெல்லாம் எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணி வெளியேற போகிறேன்னு எனக்கு தெரியலையே, இது இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்கும். ஸோ அந்த குழப்பம் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே பெருசாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டிடும். இல்லை வந்து அவங்க பெருசாக ஒரு வீடு கட்டிடுவாங்க, பெருசாக ஒரு கார் வாங்கிடுவாங்க, ஒரு சேவிங்ஸ், இதெல்லாம் சொல்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்குரிய விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரூட் கிடைக்கும். அண்ட் நிறைய தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துருவாங்க, பொருள் சார்ந்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துருவாங்க. அண்ட் இருக்கக்கூடிய சிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பாங்க. ஒரு ஞானத்தோடு செயல்படுவாங்க. பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம். இந்த ஃபேமிலி சார்ந்து பொருளாதாரம் இருக்குது, எனக்கு வந்து ஃபேமிலி சைட்லேருந்து காசு வரணும், பூர்வீக சொத்து வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்டாக இருக்குது, என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அதில் ஒரு நல்ல தீர்வு முடிவு வந்து கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த நில ராசிகளினுடைய குடும்ப சூழல், குடும்பம், திருமணம், காதல், கல்யாணம், அவங்களுடைய சொந்த பந்தம், நண்பர்கள், இவங்கள்கிட்டலாம் இவங்க எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? அவங்கெல்லாம் சாதகமாக இருப்பாங்களா? ஸோ நில ராசிகள் தலையை பிடிச்சிட்டு நிற்கிறாரே மேம், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்துக்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட தன்னோட குறைகளையோ, தனக்கு எது கிடைக்கல, என்னென்னலாம் இழந்திருக்காங்க, இது எதுவுமே அவங்களோட நெகட்டிவ் சைடை சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. இதை சொன்னாங்கன்னா மேற்கொண்டு அவங்களுக்கு இன்னும் குழப்பம் தான் அதிகமாகும், இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக தவிர்த்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து நிச்சயமாக கிடைக்காது. இப்போது அவங்களோட சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை செய்யலாம். மன ரீதியான அட்டாச்மெண்ட் வந்து தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு குறைகள் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்துட்டா மேற்கொண்டு இந்த ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய வேலைகள் பாதிப்பு இல்லாமல் போகும். இல்லைனா வந்து நீயே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்க, நீயே சரியில்லை, உன் கூட சேர்ந்து செஞ்சால் இது எங்கே உருப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆர் இவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுடைய குறைகளை மற்றவங்ககிட்ட வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது. மேம், இந்த 2026இல் நிலராசிகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வந்து எதில் கவனமாக இருக்கணும்? ஸோ நிலராசி என்ன மேம் இது ஹார்ட் வந்திருக்கு? ஸோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க அந்த கூட்டத்தோடு இருக்கிறாங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கொஞ்சமாக ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அது அதிகமாகுது. இல்லை வந்து சுகர் பேஷண்ட்னா அதற்கான பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தவிர்த்துடணும். ஏன்னா இவங்க தனியாக இருக்க வரைக்கும் ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களோட ஒரு 2 பேர் சேர்ந்துட்டா அந்த கண்ட்ரோலை மீறி போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஆகிட போகுது அப்படின்றது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கவங்க, ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்கள், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹர்ட் ஆகுறது, மனசு நொந்து போகிறது. நம்ம நினைப்போம் மனசு நம்ம கஷ்டப்பட்டு நொந்து உக்காந்துட்ருக்கோம், அது சரியாயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் சரியாயிடும், இதனால் ஹெல்த் ரீதியாக என்ன பாதிப்பு இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக ஹெல்த்தில் அது அஃபெக்ட் ஆகும். அதுவும் குறிப்பாக மூளை, இதயம் சம்மந்த விஷயங்கள் அது அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ஹைப்பர் டென்ஷனாக ஆகாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேம், இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இந்த நிலராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா அது என்னது மேம்? ஸோ நிலராசிகள் மேம், ஆக்சுவலி 2 கார்டுமே வந்து ஏதோ ஒரு கர்வில் போய் நிற்கிது மேம். ஸோ இது என்னென்னா, நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போயிடணும், தியாகம் உணர்வோடு இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். இந்த தியாகம்ன்றது அந்த 2 கர்வ் அதுதான். இந்த தியாகம் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு விஷயத்தை இழந்துருவோம், அதுக்கு ஈக்குவலாக பிரபஞ்சம் ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த எண்டிங்ஸ், நியூ பிகினிங்ஸ் இவங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறதுனால சில விஷயம் இவங்களுக்கு இல்லைன்ற ஒரு பொருளோ, ஒரு நபரோ, ஒரு ஏதோ ஒன்றோ அது வந்து தியாகம் பண்ணிடுறது நல்லது. ஸோ அவசரப்படாமல் இருந்தால் மன நிம்மதியோடு இருக்கலாம். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய காரியங்கள் அது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இதனால் மன நிம்மதி வந்து குலையும். அப்போது வந்து இதெல்லாம் இவங்க விட்டு கொடுத்து வரணும், வெளியேறணும்னு இருக்கோ அதை தியாகம் பண்ணிட்டு வர்றது நல்லது. மேம், இந்த 2026ஆம் ஆண்டு நிலராசிகள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ நிலராசிகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சொல்லக்கூடாது, பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது நிறையா
ஃபேமஸ் ஆகிட்டு வருது இந்த பிளாக் மேஜிக்ன்றது, டார்க் எனர்ஜின்றது. இது ஒன்றுமே இல்லை. ஒரு நபருக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அந்த எண்ணத்தோட சில விஷயங்களை நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது, அதுதான் அது கண்டிப்பாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அவங்களோட இருக்கும் போதோ சாப்பிடும் போதோ கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுலேருந்துலாம் இவங்க தவிர்த்து ஏன்னா அந்த அஃபெக்ட் ஆகிறதா இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னா தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குலதெய்வ வழிபாடு இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயங்களும் தொடர்ந்து பண்ணணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் போய் ரொம்ப தெரியாதவங்ககிட்ட இன்வால்வ் ஆகுறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து யார்கிட்டையாவது போய் பேசுறது, பரிகாரம் செய்கிறேன் பூஜை செய்கிறேன்னு போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நிலராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம்? ஸோ இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் வந்து பண்ணணும். ஒன்று வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மூச்சு பயிற்சி தான். ஸோ இந்த மூச்சு பயிற்சி நம்மளுக்கு வந்து சிம்பிள்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அதில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து குறையும். கம்ப்ளீட்டாக அது நார்பட நம்ம செய்ய 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 அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமலே போகும். ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது அது வந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றது. அப்போது இந்த மூச்சு பயிற்சி கண்டிப்பாக வந்து டெய்லியும் செய்யணும். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவங்க கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி. டைம்லாம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் டைம் இருக்குது. ஏன்னா மொபைலுக்கு அவ்வளோ நேரம் இப்போ டைம் ஒதுக்குறோம். அதனால் அந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுடைய உடல் நிலையை கண்டிப்பாக நம்மளால் கவனிக்க முடியும். எந்தெந்த இடங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்மளால் எது வீக்காக இருக்குன்னு கூட கண்டுபிடிக்கலாம், நம்மளே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ அந்த மூச்சு பயிற்சி ரொம்ப அவசியம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி இவங்க அதெல்லாம் பண்ண தேவையில்லை, பட் அந்த ஒரு அமைதி கிடைக்கும். தேவையில்லாத வரக்கூடிய மன ரீதியான உடல் ரீதியான ஹெல்த் இஷ்யூஸை வந்து தவிர்க்கலாம், மேஜராக தவிர்க்கலாம். ஸோ இதை செய்யணும். அண்ட் இன்னொன்று வந்து அகல் விளக்கு. இப்போ ரெட் கலர் கேண்டலாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இப்போ ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் அது இருக்காது, விளக்கு அங்கே கிடைக்காது. அவங்க வந்து ரெட் கலர் அரோமா கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடியவங்க அகல் விளக்கு. ஸோ டெய்லி கூட ஒரு 30 நாளைக்கு ஒரு 30 விளக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சு கூட டெய்லி வந்து அதை ரேண்டமாக ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த அகல் விளக்கு வாங்கி டெய்லியும் வந்து விளக்கேற்றணும். ஒரு விளக்காக இருந்தாலும் ஓகே தான், ரெட் கேண்டலாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மெடிடேஷன் பண்ணும் போது, இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது இந்த விளக்கேற்றினாலும் சரி, ஆர் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ஒரு மூலையில் விளக்கேற்றி வச்சாலும் சரி, இந்த 2 விஷயம் வந்து கம்பல்சரி பண்ணணும். இதை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு எதுலெல்லாம் அவங்க உடஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகும். வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதுவும் வீட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்து மேலோங்கும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நிலராசிக்காரர்கள் இருக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம், இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிந்துரைக்கிறீங்கன்னா எந்த கோவில், எந்த இடம்? ஸோ நிலம் ராசி ஆப்வியஸ்லி வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவில் வந்து போயிட்டு வரலாம். அதுவும் இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த 48 நாளைக்குள்ளே போனால், அந்த 48 நாள் ஆப்வியஸ்லி 2026 தொடங்கிடும். ஸோ அப்போது நியூ இயர் அன்னைக்கு கூட முடிஞ்சால் போகலாம். அதுக்கு அடுத்து கூட 48 நாளைக்குள்ளே போகணும். அதுக்கு அடுத்தும் எப்போ வேணாலும் போகலாம். ஸோ இந்த ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு அவங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அங்கே கோவிலுக்கு அவங்க போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன விதியோ என்ன விஷயம் நடக்கணுமோ அது சிறப்பாக நடக்கும், நல்லதாக நடக்கும். இன்னொன்று தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது காத்தியாயினி. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நவதுர்கையில் ஒருத்தவங்க காத்தியாயினின்னு. அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த காத்தியாயினி துர்கையை வந்து அவங்க வழிபடணும். ஒரு இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா உடலாலையும் மனதாலையும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட அதை அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டு நில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.